பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இன்று நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று சொன்னால், பர்வதம் என்றால் வானத்தின் மேலே இருக்கிறது. அது பரலோகம் எண்ணப்படுகிற ஒரு காரியம். அந்த இடத்திற்கு யார் ஏறி செல்வான்? மனிதர்களிலே பிறந்தவர்களிலே யார் அந்த பரலோகம் என்கிற பருவதற்கு ஏறி செல்லுவான் என்று சொன்னால், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான் என்று சொன்னால், கைகளில் சுத்தமுள்ளவனும், அல்லேலூயா, கைகளிலே சுத்தம் இருக்கணும், லஞ்சம் வாங்காதவனும், திருடாதவனும், பொய் சொல்லாதவனும், கைகளிலே சுத்தமுள்ளவன். வேதத்திலே இன்னொரு வார்த்தை கூட இருக்கிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கள்ளத்தராசு தான் லஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. அது கர்த்தருக்கு, கடவுளுக்கு அது மிகவும் அருவருப்பான காரியம். ஆனால் நிறைய பேர் அதையே ஒரு பொருட்டாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து, இருதயத்தில் யாரை குறித்தும் எதை குறித்தும் அவங்கள பற்றின மாசு அவனுக்கு இருக்கக்கூடாது. அவனை பற்றி ஒரு சிந்தனை, கெட்ட சிந்தனை, யாரை குறிச்சியும் கெட்ட சிந்தனை அவனுக்கு இருக்கக்கூடாது. மாசு இல்லாதவனுமாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புகொடாமல், அல்லது தன் ஆத்துமாவை மாயான இந்த உலகமே மாய, அதில் உள்ள யாவுமே மாய. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பெட்டு, கார், உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே மாயான பொருட்கள் தான். அந்த மாயைக்கு அவனை ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும், பாருங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன், கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி கபடு என்று, எல்லோருமே கபடு தான், அரசியல்வாதிகள் என்றல்ல, ஆண்டவருக்கு அடுத்தவர்கள் யாவருமே கபடான ஆணை. அல்லேலூயா. கபடான அரசியல்வாதிகள் அவர்கள் ஏதோ அதுதான் வழக்கம் போல செய்து வருகிறார்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற, தேவனின் கடவுள்கள் பக்தியில் இருக்கிற அந்த மகான்கள் கூட கபடாய் ஆணையிடுகிறார்கள், கபடான வார்த்தைகளை பேசுகிறார்கள். கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறாருங்க. அதனாலே பிரியமானவர்களே, நாமும் இந்த காலை வேளையிலே கபடற்றவர்களாய், கபடற்ற ஆணையிடாதவர்களாய், மாய்க்கு நம்மை ஒப்பு கொடுக்காதவர்களாய், கைகளில் சுத்தமுள்ளவர்களாய், இருதயத்திலே மாசில்லாதவர்களாய் இருந்து கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூறி அவரிடத்தில் அன்பு காட்டி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், தேவன் மெய்யாகவே இந்த காலை வேளையிலே இந்த பதிவை பார்க்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஐயா, நான் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலே அதை குறித்து ஒரு சிந்தனையும் செய்யாமல் இருக்கிறார்கள். காணிக்கையாக நான் பிழைக்கவில்லை, ஆனாலும் தேவனுடைய கரத்திலே கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை தேவனுக்கு கொடுத்தால் அது ஆசீர்வாதம் உங்களுக்குத்தான், உங்களுடைய பிள்ளைகளுக்குத்தான், அது எனக்கும் ஆசீர்வாதம். அதனாலே கர்த்தரிடத்திலே சொல்லுகிறதை கவனமாய் நீங்கள் செய்ய
தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து கொடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். என்னையும் ஒரு மனிதனாய் மதித்து இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எண்ணுகிறேன் ராஜா. ஒவ்வொரு இந்த பதிவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ராஜாவே, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் என்னோடு பழகியவர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எனக்கு யாரெல்லாம் தெரிந்திருக்கும் ஆண்டவரே, நான் அப்போஸ்தலர் கிறிஸ்து சபை புரசவாக்கத்திலே சென்றிருந்த போது பெட்ராபர்ட், ரூபன், தீமோத்தேயு போன்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம், உலகத்தை கலக்குகிறவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் கூட நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. வசந்த் ஐயா, ஜான் ஜோசப் ஐயா, அருள்ராஜ் ஐயா, ஆண்டவரே, ரூபன், தீமோத்தேயு, ஆண்டவரே, ஜான் ஜார்ஜ், எல்லோரையும் ஆண்டவரே நான் ஊழியங்களிலே அவரோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திலே அடிமையாக ஆசீர்வதிங்கப்பா. அந்த பார்வையில் எத்தனை பெரிய தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே, அவர்களோடு கூட நான் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா, பால் தினகரன் ஐயா, அவருடைய குடும்பத்தினர், ஆண்டவரே, அவர்களோடு நான் அமர்ந்து ஆண்டவரே சபையை ஆராதித்திருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. வியாதிஸ்தர்களை குணப்படுத்துங்க. பிள்ளையில்லாத அந்த சகோதரிகளுக்கு பிள்ளை ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும் என கெஞ்சிக்கிறோம். அவளோடு கேட்கிறவர்களுக்கு, என்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னவரே, கொடும், ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.